அப்போ என்ன திமுக தான் எனக்கும் 4.5 கோடிக்கு நிலம் வாங்கி கொடுத்தாங்களா? இல்லை அப்படி ஏதாவது என் பேரில் ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறாங்களா? அதனால தான் நான் அது மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்னா, அந்த மீட்டிங்கில் அவர் என்ன பேசினார்ன்றது தெரியுமா? என்ன சொன்னார், இந்த மாதிரி ஒரு சர்வே எடுத்தாங்க பத்திரிகையில், அதில் திமுக தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னும் போது அவங்க இவ்வளோ % வாக்கு வச்சுருக்காங்க. இப்போ அந்த அளவுக்கு இல்லை. பட் எலெக்ஷன் நேரத்தில் என்ன வரும் அதைத்தானே நம்ம திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் இதில் என்ன தப்பு கண்டுபிடிச்சிங்க? நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோமோ அதையே தான் எல்லாரும் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இதை வச்சுக்கணுன்னு சரி ரைட்டு. இப்போ அவர் அந்த மாதிரி பேசிட்டார், அதனால ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். திமுக அந்த திமுக எதிராக அவர் டிஎம்கே ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணார், இவங்க கோர்ட்டுக்கு போகிறேன்னாங்க, அதில் ஒரே ஒருத்தர் கோர்ட்டுக்கு போனார். அப்போ அதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அதோட முடிச்சு போச்சுன்னு வச்சுக்காங்க. ஒருத்தர் நான் 100 கோடி கேட்பேன், 1000 கோடி கேட்பேன் அப்படின்லாம் சொன்னாங்க. அதுவும் என்ன ஆச்சு அப்படின்னு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 10 நாளில் பாலம் கட்டி கொடுத்துறாங்க திமுக அரசாங்கம் அப்படின்னு, அதுவும் டுபாக்கூர்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. 10 நாளில் பாலம் கட்டினா 11ஆவது நாளே அது புட்டுக்குன்னு போடும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 10 மாதத்தில் கட்டின பாலங்களே விழுந்துருது, அப்புறம் தானே 10 நாளில் கட்டுற பாலம். அதுக்காக இன்னும் யாரோ ஒரு ஃபேக்ட் செக் பண்ணி சொல்லியிருந்தாங்க, இல்லை இது போன ஆட்சியில் போட்ட பாலம்